சாமியாரு எங்க? எதுக்கு சாமியாரு எங்க? ஏங்க போல அவசரப்படுறீங்க? என்னங்க மண்டைய புழக்க போறேன். ஹலோ, சாமி அடிக்கப்படாது, அடிக்கப்படாது. சாமியார அடிக்கலாம். ஹலோ, சாமியை கூட ஒரு வகையில அடிச்சு போடலாம், கல்லு நினைச்சு. ஆனா அடியார்களை தொடக்கூடாது, கெட்டு போயிடும். அடியாரத்தாயா தொடக்கூடாது. சரி, அடியாளு அடியான்னு எதை வச்சு சொல்றீங்க? என்னைய போடுறாராம்ல. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு போடுறேன்டா, இன்னைக்கு போடுறேன். யார பேசினாரு? முடிவு. ஏய், என்னை போடுறேன் புழக்கிறேன்னு சொன்னதெல்லாம் நீங்க கேட்கல. யார இவ்வளவு நேரம் சாமியார் பேசினது வீரத்தேவா உங்களையா? அடே செந்திரி, அந்த சாமியாரை பிடிச்சா? கம்பெனி கொடுத்தவனே நீங்க 2 இருந்தா நடிக்கிறீங்களா? என்கிட்ட முதல்ல உங்களை தான் போடணும். பக்கம் மேடம் பொட்டி ஆகுல உண்டா போனீங்க, அதனால வாசிச்சு முடிங்க. காலையில் உங்களை போடுறேன். நாளைக்கு நாடகத்துக்கா? இப்ப அந்த ஆளை போடுறேன். அடுத்த வருஷம் நாடகத்துக்கா? நாடகத்தில் ஆளை நீங்க என்னங்க? ஆமா. ஹலோ, சிங்கத்தை அவரோட குகையில சந்திக்கணும். சிங்கத்தை வந்து அவரோட குகையை உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? எம்டி குகையில போய் என்ன பண்றேன்? சிங்கம் வெளியே இருக்கு, உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம் வீர. ஹலோ, சிங்கம் வெளியே இருந்தா நீங்க மண்ணாளி போட போறீங்களா? இரு மலைகளும் மோதுகின்றன. ஆமா, மலையில மோதி மண்டை உழக்கட்டும். ஆடுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்துக்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் ஜாமத்தை கண்ணை குத்தி விடாதையா? ஏற்கனவே வண்டி அரைப்பாறை தான் ஓடிட்டு இருக்கு.
நேத்தெல்லாம் ஒருத்தர் சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சேன் பாவம். ஆளை காலி பண்ணிட்டியா? இல்லை தப்பிச்சுக்கிட்டேன். 7 மணி இருக்கேன், திடீர்னு போன் பண்ணாங்க, வேன் வரல, கார் எடுத்துட்டு வாங்கட்டாங்க. கார் எடுத்துட்டேன், எடுத்து வந்த வண்டிக்காரன் பிரைட்டை போட்டேன். எத்தனை மணிக்கு? 7 மணி இருக்கு. 6 மணிக்கு மேல கார் கிட்ட பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்ணி தொலைக்க, வேன் வரல, ஒரு கார் எடுத்து போட சூழ்நிலை. எதுக்கு வந்த காரன் பிரைட்டை தூக்கிட்டான், பலான்னு எல்இடி பல்பு புகைதான் தெரியுது, ஆள் வருது செத்தான். முன்னாடி சைக்கிள்ல போயிருக்கேன், முண்டை கிட்டத்துல போகுதான் பார்த்தேன், வெள்ளை சட்டை போட்டிருந்தேன், நல்ல வேலை கருப்பு சட்டை போட்டிருந்தா, ஆள் குலேஸ் தான், குளுக்கோஸ் தான். கிட்ட ஒரு 6 ஆம் கொடுத்தேன், முண்டை பயத்துல சைக்கிளை கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தப்பிட்டேன். நல்ல வேலை பொழைச்சேன். நீ தப்பிச்ச? நான் ஏன் தப்பிச்சேன்? அவன் அடிச்சதாச்சே ஒன்ன கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. 2 பேரும் தப்பிச்சேன், பிரச்சனை இல்லாம. எப்படி குமக்கன வேலையை கேட்டீங்கன்னா, ஏ சரவணா எங்கடா அந்த பார்ட்டி? நேத்து வரல, நாங்க வரட்டி விட்டீங்க. நான் வரட்டி விட்டேன். நீர் வர காரணம் கூறுமையா? தண்ணி நிறைய குடிச்சா வரத்தான் செய்யும். நீர் கடுப்பாக பேசுகிறேன். சுண்ணாம்பு தடவிக்கணும். எதுல? அதுலதான். ஏய், எதுல நீ கேக்குறேன்ல? பெருவர் அல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? அதெல்லாம் எங்க தடவினாலும் டம்மன் நிற்கும். தடவுற விதம் தான், அப்படியே வண்டி விடுங்க பூவா. நான் ஏயா சப்பரை, அதுக்கு தனியா ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீண்டமிழ், பயந்தமிழ், கடந்தமிழ், முத்தாள் அத்தனை தமிழ் எமக்கு தெரியுமோ? தெரியும். தெரியுமோ? எப்போ 5 மணிக்கு தான் எங்க வாங்கி அவ்வளவு லாங் போகாதியா? தெரியும், அவ்வளவுதான். தெரியும் அங்கனக்குள்ளே போய் போய் செந்தமிழ் நாட்டென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி விறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பிறகு எப்படி இதெல்லாம் படிப்பு வலிக்குதியா? தமிழ் என்ற ஒரு ஆர்வத்துல நல்லா இருக்கு ஆர்வம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் என்று அழகாக சொன்னான். தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது. நியாயம். இந்த தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் இந்த தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் எப்படி பேசுறாங்க? அதையும் செவியார கேளுங்களேன், ரத்தம் வரும் காதுல. இன்னும் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க, 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. எப்படி? மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வர்றாங்க பாருங்க. எப்படி இதெல்லாம் படிப்புட்டா சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்ந்த 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 என்று ஒலிக்குமா வந்த தமிழுடைய கொஞ்சம் வாவராத்தான் போயிட்டோம்னா தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. ஆமையா ஆமையா. தமிழை பேசும் பொழுது என்ன நடப்பது என்றே தெரியவில்லை. பார்த்தீங்களா? படித்தேன் 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 என்று சொன்னால் படித்தேனை காதலை ஊற்றியது போல இருக்கு. தேன் போல் தித்திக்கும் தமிழ் வருகின்றானே தமிழுக்கு
என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன், கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிரும்னு தானே அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கேன். தொர்ராசுனால நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணாரு? சென்றாலையும் புழங்குனா பழசா போயிரும்னு சொன்னேன். இப்ப புழங்காமையே பழசா போயிரும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போயிடுச்சா இல்ல புழங்க முடியாம பழசா? அதெல்லாம் முடியும், கேடிக்கதான் பார்க்க முடியும். நமக்கு அந்த பிராப்தம் போல இருக்கு. 5 நாள் என்ன செய்யறேன்னு பார்த்தேன். அதையும் பார்க்கவே கூடாது வந்து அதெல்லாம் குட்டி கொண்டே விட்டுட்டு நான் போய் ஒரு ஓரமா கார்ல படுத்துக்கிறேன். நீ என்ன செய்யறன்னு காலையில எழுதி வாங்கிட்டு வந்துரு. எனக்கு சரியா படம் பிடிச்சு கொண்டாந்து காட்டணும். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து ஆயுதெழுத்து உயிர்மை எழுத்து 210 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டிருந்த 247 எழுத்துக்களை விட்டு தமிழ் மொழி நாவிலே தானாவாட செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பானது என்று யாம் அறிவோம். அறிந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தீர்கள். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பு இறைவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கு நான் என்ன காரணம்? தாங்களோடு யாம் முறையான என்பதற்காக இந்த மெழி கழித்து உமது புராணம் பெரிதா, உமது இதிகாசம் பெரிதா, எமது இதிகாசம் பெரிதா, உமது இலக்கியம் பெரிதா, எமது கவி பெரிதா, எமது ஊர் மக்கள் ஒன்று அளவுதான் புடிச்சு 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 தள்ளனா நான் எப்படியா பேர் வாங்க? பேசுறப்ப மேடையில மரியாதையா பேச முதல்ல கத்துக்க. நான் என்ன வார்த்தை சொல்ல வர்றேன், நீர் என்ன வார்த்தை சொல்ல வருகிறேன்? புராணம் பேசுவாங்க, புராணம் பூங்குற சொல்றேன். அறிவாளி முட்டாள்தனமா பேசக்கூடாது பேசல. நான் வந்திருக்குது மேடைக்கு வந்திருக்குது யாரு என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்த அதோட இருக்கானே. சரி, அதுக்கு என்னப்பா ஒரு அறிவாளி பேசாம முட்டாள்தனமா பேசுறீங்க. பேசும்போது நாகரிகம் ரொம்ப அவசியம். மேடையில பேசும்போது சரியா? என்கிட்ட பேசல இன்னும் நிதானம் ரொம்ப அவசியம். நான் எப்பவுமே ஒரு நாட்டு போறாங்க எப்பவுமே பேசிருக்கீங்களா அப்படி எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பயப்படுறாங்க. மரியாதை நாகரிகம் வாயா போய் ஒரு நாட்டு மரியாதை பேசுற என்ன பெரிய முட்டாளுக்கு முட்டாளும் ஒரு வாதம் நீ சரியா காட்டுற. ஆனா நான் காட்டுற வாய்ப்பு இல்ல. அறிவாளிக்கு அறிவாளிக்கு மூடுவாத போற அறிவாளி வர்றவன் அறிவாளி. சரி, இவன் ஒரு வழியில ஒதுங்கி போவேன், அவன் ஒரு வழியில ஒதுங்கி வருவேன். நடக்கிற ஒரு வழி என்னைக்குமே அப்படியே ஒரே வழியா கிடக்கு. 3 வழி. முட்டாளுக்கு அறிவாளிக்கு 2 வாதை. போறவன் அறிவாளியா போவேன், ஒதுங்கி போறேன். உன்ன மாதிரி முட்டா பையன் அதை பாதையை விட்டு விலக மாட்டாங்க, அவன் விலகட்டுமே அப்படின்ட்டு. முட்டாளுக்கு முட்டாளும் வருவாத, போறவனு முட்டாளும் வர்றவனு முட்டாளும் பாதையை விட்டு விலக மாட்டாங்க. அவன் எவ்வளவுனா என்ன அவன் சொல்ல ஏன் அவன் வளர்னா என்ன அப்படின்னு. உன்ன மாதிரி முட்டா பையன் மாதிரி நீ வந்தா நான் ஒதுங்கிதான் போனேன். படிச்ச அறிவாளியை பார்த்துட்டு பேசலாம் இருக்கேன். உன்ன மாதிரி படிக்காத முட்டாளை பார்த்துட்டு பேசி என்ன அவனுங்க போ படிச்ச அறிவாளியை இல்லையா இல்லையா ஆயா போய் அடிச்சு முன்பந்தல உடச்சு போய் ஓட்டனக்க பொடன எரிச்சு போய் போய் என்ன போய் வரையா இருக்குங்க முட்டா பையன் அப்படித்தான் பேசியா? இதானே சொல்ற முட்டா பையன்? ஆமா, முட்டா பையன் அப்படித்தான் பையா? சரி விடு, நான் அறிவாளி பேசுவோம். எங்கடி தப்பிச்சு எவ்வளவு போற மாப்பிள்ளை? இன்னைக்கு நீ சிக்கினடி எங்கிட்ட யாரு மேல கை வைக்கிறது சரியில்லை. இன்னைக்கு போடுவேன். யார போடத்தான் வந்திருக்கேன். என்ன பண்றீங்க? என்ன முட்டா பை தானே? முட்டா பை தானே? முட்டாள் நீ அப்புறம் வந்து போய் நான் தான் ஒத்துக்கிட்டேன் முட்டா பையன். நீர் அறிவாளி, ஒரு அறிவாளி அறிவாளி சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறது. முதல்ல இந்த முட்டாளை சமாளிச்சுட்டு போங்க. டெக்னிக்ல எனக்கு தெரியும்.
இன்னைக்கு விட மாட்டேன். இங்க வச்சு உன்னை போடுறேன். முட்டா பதானியா ஜட யாருக்கு சொன்னோம்? நம்பி தலைவர் சொன்னோம். எனக்கு சொன்னோம். உனக்கு எப்படி சொந்தமாங்க? நீ நடுவுலையா? ஏய் மூத்தம் தான் சொந்தமாங்க. பூரா பயலுக்கு சரக்கு ஊத்தி விட்டு என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன். அவங்க எப்படி எழுதி கொடுப்பாங்க? உங்க அப்பா எழுதி கொடுக்குறேன். அவன் என்ன புல்லு மட்டும் அவன் வேக உருட்டிட்டேன். சந்தேகம் பார்த்தா ஈஸி ஓடு பார்த்துக்கணும். அப்படி கொடுத்தா அறிவாளி சின்ன இளையவங்க. அவன் போற காலை கட்டி பிடிச்சிட்டு அண்ணா ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்தா போதும்னாங்கிறாங்க. அப்புறம் உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. அதான் முட்டாப்பேட்டை கொடுத்துட்டாங்க. இப்ப என் பேர்ல இந்த நாடு குறிஞ்சி நாடு. எனக்கு புரிஞ்சுடா, நான் தான் தலைவர். அதுக்கு என்னப்பா? இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் குறிஞ்சி நிலத்துல நிக்கிறேன். யாருடா? உங்க அப்பா இந்த ஓடா. ஏன் எடா? ஏன் ஆச்சு? எனக்கு கட்டுப்படுத்தான் போகும். உனக்கு என் இடத்துல எனக்கு எல்லாம் கட்டுப்படுத்த நடக்கணும். உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். 3:30 மணிக்கு உனக்கு தூக்கியா? உனக்கு எப்ப தூக்கம்? எனக்கு 24 hours தூக்கும். தூக்கு தண்டனை விதித்து விட்டேன். யார் எங்கே காவலாளி? அப்ப யார் வரல? வருவா. என் சிங்க வருவா. அதெல்லாம் ஆளு எப்ப ஏன்னா உன்கிட்ட எழுதி வாங்கக்குள்ள சேர்த்தேன். காவலாளி சம்பளம் சேர்த்து கொடுக்க வர சொல்ற. ரெண்டு வண்டி என்ன விருந்தவா காரணம்? வந்துட்டு ஏறுற என்ன என்ன சார்? பார்வை சரியா தெரியல. கண்ணாடி ஓட்டுமே சரியா வரல. அதமும் வச்சிருக்க. இன்னி 10 மார்க்கத்தில் போகுதா அது? கண்ணு தெரியல. என்ன முண்ட ஒழுங்கா கண்ணாடி போட்டு என்ன பாக்குறேன்? என்ன பாக்குறீங்க? பார்வை சரியா தெரியல. நாங்க கண்ணாடி போட்டிருக்கேன். கண்ணாடி போட்டுமே இந்த மாதிரி பிரச்சனை வருது. நல்ல இடத்துல கண்ணாடி வாங்கி போடணும். ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். லூசு போல 3 கண்ணாடி இருக்குடா. ஒண்ணு பத்தாதா? ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு, இன்னொன்னு கிட்டத்து பார்வைக்கு. தனித்தனியா வாங்கியிருக்கியா? சரி, இன்னொன்னதுக்கு அப்புறம் இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு. உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்லை, கண்ணுதான் பிரச்சனை. 3 கண்ணாடி வாங்குவேன். வாங்கி வியாபாரம் பண்ற ரோட்ல உட்காந்து காரணம் அங்க பார். பழைய கையா? டேய் மேல படுது. பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, நம்ம ஊர்ல மழையெல்லாம் எப்படி பெய்யுது? மழை தண்ணியா தாண்டா பெய்யும். தனியா பையன் நல்லா என்ன பண்ணாலும் உட்கார வச்சு சேவி பண்ண போறியா? செல்ஃபி எடுத்துக்கேன். எதுக்குதால உட்கார வச்சிருக்கேன்? வீட்டுக்கு வந்து நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? ரெண்டாவது இருந்தாலியா? உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப உங்களுக்கு கைதி, உங்களுக்கு தெரிஞ்சவர் இல்லையா? கைதியா? தூக்கு தண்டனை கைதி. இங்க வருது, டவுசருக்குள்ள போகுது. டவுசருக்குள்ளே விடுறாப்ல, பாவடையா கிட்ட விடுறாப்ல இருந்தாலும் போட்டு ஜெயில போடுறா போடுறா. ரெண்டு வார்த்தை பேசிக்கிறேனே, அப்படி சொல்லுங்க. என்ன மரண தண்டனையா? ஏன் எங்கால என்ன பிரச்சனை? எங்கால எப்படி பாத்தீங்களா? முட்டா போயிடா. அப்ப நான் எப்படி ஆளா இருப்பேன்? அது சரி, நான் உங்களை காப்பாத்துறேன். ஓகே, ஓடுங்க. என்ன சொன்ன ஓடிட்டாரு. ஜெயில கொண்டு போறாங்க. நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்து இருக்கு. ஒரு டெஸ்ட் இருக்கா நேரமா? என்ன செய்யணும்? லாக்அப் தப்பு. 2 வார்த்தை பேசிட்டு கொண்டு லாக்அப்ல போடுறேன். சாமி, உயிர் போனா வராது. டவுசர் பையில காசு இருக்கா? நான் காப்பாத்துறேன். டவுசர் போடுற வழக்கமே இல்லையா? எங்கால் பிறந்ததுல இருந்து என்ன டவுசர் இல்ல, டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்பாங்க. ஒரு அவசர ஆட்டம்னா தான் ஒதுக்கிட்டு அடிப்பாங்க. இப்ப அதை கேட்டாங்களா? கொண்டு ஜெயில போறான்.
நாளை நான் லவ்வரா கமெண்ட் ஃபாலோ அடுத்து முடிச்சுடா. இப்ப பாருங்க சொல்லிட்டீல வீரத்தவனை இப்ப பாருங்க துண்டை கட்டி உங்களை என்ன பண்றீங்க கட்ட முடியல இந்த துண்டை வேணாம் வாங்க ஒரு ஓரமா போங்க நான் ஒரு ஓரமா சாமியார் கூடிய ஒரு சொன்னா சண்டியார் வந்து நெஞ்ச வருதுங்க நாள் போடுறேன்னு ஆமா போட்டான் தூக்கு தண்டை கொடுத்தாச்சு அதை நிறைவேற்றணும்ல. ஆமா அதைத்தான் கேட்கிறேன். இன்னைக்கு போடுறேன் சும்மா இருங்க பொய் சொல்லாது. அம்மா சத்தியமா நீ அம்மா சத்தியமா போடுறேன் பாருங்க ஓடுறது 7-8 வருஷம் ஆச்சு மறந்து. இந்த மாதிரி சொல்லாத மேடையில சொல்ற வார்த்தை பழிச்சு போகும். உரு போட்ட மாதிரி வருஷத்துல 365 நாள் நீ போட முடியாதுன்னு சொல்லி இப்ப அப்படியே ஆகி போயிடுச்சு எனக்கு. நான் இப்பதான் மறுபடியும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எங்க டென்ஷன் ஆயிடுவேன். இனிமேல் நல்லா போடுவோம். மனசு நோகிற மாதிரி சொல்ல மாட்டேன். நல்லா போடு நமச்சிவாயம் உங்க பேரு எப்படி சூப்பர்ரா. ஆமா பேரோட சரி பேரு போய் எதாவது குட்டியா போ பாடுறா என்ன நடக்குது மட்டும் பாடுறா. ஹலோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன். என்ன வாய்ப்பு? தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் கடைசி ஆசை கேட்பான்ல அது மாதிரி உங்களுக்கு கடைசி ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் கொடுத்த தண்டனையில எனக்கே மனம் குழப்பமா இருக்கு. ஆனா குழப்பமடைய செஞ்சுனா நீங்க செய்யல எனக்கு. ஆனா என் மனசு குழப்பம். சரி நம்மனால முடிவு எடுக்க முடியலன்னா அது கோயில்ல கொண்டே போட்டுருவோம் சாமிகிட்ட. ஆமா சீட் எழுதி போட்டு போயிட்டு வாயா புரியா பொங்கச்சர் காலையில பிள்ளையார் கொடுப்பேன். இப்ப இதே அவசியம் வாயா. இப்ப இங்கே மரகத விநாயகரை நினைச்சு சீட் எழுதி போடுறேன். ஒரு சீட்ல மரணம்னு எழுதுவேன், இன்னொரு சீட்ல விடுதலைன்னு எழுதுவேன். வந்தா போனா விடுதலைதான், மரணம் வந்தா போடுறது உறுதி. என்ன நீங்க போய் உட்காருங்க. தொடராஜி சீட் எடுத்துட்டியா? எல்லாம் கையில ரெடியா வச்சுக்கிறது இல்லையா? பேனா வச்சிருக்கியா? சொல்றது எழுதுவா. என்னடா பூரா கிழிச்சுக்கிட்டே இருக்க? என்ன படிச்சு கிழிச்சான்னு கேக்குறாங்கல்ல. எழுது எழுதுறேன். மூணா சிவமயம் மங்கள நாடு உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ். தாலி பேர்ல பத்திரம் எழுதி சொன்னாங்க. நான் சொல்றது எழுது. நான் சொல்றத எழுது. ஆரம்பமே அமர்கலமா இருக்கு. லூசு பல முட்டாள். பேப்பர் பார்த்தா இருக்கு. என்னடா எழுதுற? அடி முதல்ல சொல்ல வேண்டியானே அத அடி. அடிக்க சொல்றேன் எழுதிட்டு இருக்கேடா. அடிக்க சொல்றேன் எழுதிக்கிட்டு. எழுதவா வேணாமா? இதெல்லாம் எழுதக்கூடாது. அதை சொல்ல வேண்டியானே முதல்ல. இதெல்லாம் எழுதக்கூடாது. அதெல்லாம் அடிச்சுட்டு இனிமேல் தான் சொல்லவே போறேன். இன்னும் ஆரம்பிக்கலையா? என்னத்த இப்ப ஆரம்பிக்கிறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது? அந்த ஆளுக்கு மரணம் நடக்கணுக்குள்ள என்னைய கொண்டு ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல ஒரு வாரம் கூட ஆகும். அதான் கேக்குறேன். மரணம் மரணம் மாசு மரணம் பாட்டெல்லாம் எழுத சொல்லல. மரணம் எழுதியா? மடி மடின்னு எழுதணுமா? மடிக்கவா? சரி சரி. அந்த சீட்ல என்ன எழுதுவ? அந்த சீட்ல என்ன எழுதுவ? அதைத்தான் கேக்குறேன். அதைத்தான் கேக்குறேன். யார கேக்குற? யார கேக்குற? உன்னைத்தாண்டா. அதுல மரணம் எழுதிட்டேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? ஒரு வாரம் 10 நாள் ஆகும் போல. சரி சரி. இதுல மரணம் எழுதிங்க. ஆமா இதுல விடுதலைன்னு எழுதணும். அதுலயும் மரணம் எழுது. எங்க வீரத்தவா எந்த சீட்டு எடுத்தாலும் போயிடுவாரு. அதான் போடுறது. தப்பவே முடியாது.
பெருமாள் வாசல்ல பெருமாள் கோவில் தான். எழுதியா என்னது உதற மையே இல்ல. ஒரு காலத்துல பக்கம் பக்கமா எழுதிச்சு. நீ பாத்துக்கிட்டே இருக்க உங்க பேனா அது கேட்கவே வேணாம். அப்புறம் என்ன மயிறு கேட்ட எழுதிக்க அடி போய் என்ன குடியா போ. சாமி வாங்க. வாங்க வண்டியில என்பே நாரதர். அதெல்லாம் தெரியும். உங்க குலசாமி என்ன? என் குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கல, குலசாமி கேட்கிறாரு. என் பேரும் பெருமாள், குலசாமி பேரும் பெருமாள். ரெண்டு பெருமாள். அப்ப போயிட்டாரு. ஏய் நான் கேக்குறேன், என் ஜாமிய கேட்ட இல்ல ஓன் ஜாமி என்ன ஜாமி? ஏன் சொல்ல தயங்குறியா? ஏ சாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா என்ன? பொந்து இருக்கிற இடத்துல ஊரா என் கருப்பேன் அட்டி கிளப்புவேன். இப்ப எங்க இருக்கேன்? 2 வருஷமா சும்மா ரெஸ்ட் தான் கிடக்குறேன். சேர்ந்து கொடுப்போ முகர முகர இப்படி போடாதரா. எடுத்து சாமியார் மண்டையில போடு. நேரா போடுறா. சீக்கிரத்து சாமியை கும்பிட்டு போடு. இல்லமே வாசலுக்கு வந்திருக்கான். ஒரு விடுதலை கிடைக்கும். பிள்ளையார் கோயில சாமி வந்து இன்னைக்கு தாண்டா பாக்கிறேன். மண்டியை போட்டு தும்பிக்கை ஆட்டா விட்டேன். முதல்ல சொல்றதுல போடு. எடுத்துக்கொண்டு அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல போட்டான். முதல்ல சொல்றாரு ஒரு வேலையை சேரு மேல விடுறா. சேரு மேல விடணும்னு முதல்ல சொல்ல முடியாது. இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிடலாம்டா. வேலை சூப்பர்ரா. போடுறோம் போடுறோம். நீ போட்டு நக்குன சீட் எடுத்து சேருக்கு மேல போடு. முட்டாப்பல நீ முதல்ல எடுத்து மேல போட. போடுறான்னு சொல்லாத. எப்படி எப்படி சொன்னீங்க? இதுல வயதான முதல்ல தம்பி அந்த தூங்குற பையனை எழுப்புங்கயா. சீட் எடுக்கிறதுக்கு ஒரு சொல்றேன். எதுக்குன்னு கேக்குறேன். என்ன காரணம்? சீட் எடுக்கணும்ல. அவனுக்கு ஏற்கனவே மரணம்னா என்ன சீட்டுன்னு எழுத சொல்லி தூக்க வச்சுட்டு அந்த பையனை மரணம்னா எதுக்கு சீட்டு எடுக்க சொல்லி என்னை கால் விட்டுருக்கு கொண்டு விடுவேன். சந்தேகப்பட்டு இல்ல. ஆமா இனி உங்க வாழ்க்கை உங்க கையில. நீங்களே எடுங்க. அப்படி சொல்லு. எதுக்கு? சரி இந்த சீட்டை எடுத்து விட்டேன். நான் ஒரு நிபந்தனை வைக்கிறேன். என்ன? நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதி இருந்தால் எழுதிருந்தா தானே? இல்ல இல்ல பிள்ளையாரு அப்படி எழுதிருந்தா தானே? ஏடா எடுத்த உடனே ஆரம்பமே அமர்க்கலாம் பண்ணீங்க. விடு வேணாம் விடு. ஒருவேளை இந்த சீட்டிலே மரணம் என்று எழுதி இருந்தால் என்ன எழுதுனவனுக்கு தெரியாது. சாமி தலையில என்னைய கொன்றுங்க. ஒருவேளை விடுதலைன்னு எழுதி இருந்துச்சுன்னா எழுதிருந்தா தானே? ஆண்டவன் அப்படி நமக்கு தலையில எழுதிருந்தா தானே அவருக்கு. என்னைய விடுதலை பண்ணீங்க. உங்க 2 பேரையும் நான் போட்டுருவேன். நல்லா தாராளமா போடுங்க. நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டிருக்கேன். எங்கேயா இருப்பேன். படிக்கலாமா? சத்தமா கதை தெரியாத ஆள குட்டியாந்து பெரிய தப்பா இருக்கு. ஹலோ சீட்டை வெளியே தனியா உள்ள. ஏண்டா இருந்தாலும் சோத்துட்டு சித்தாள் காயத்தை கூட வைக்கிறாப்ல. நீ எப்படா படிக்க சொன்னா சீட்டு வந்தா தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த சீட்டை நான் எடுத்துறேன். அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆபரேஷன் ஆன போறா. அட நான் எடுத்துறேன். தொக்கு எடுக்கிறாரு. ஆமா ஊதி இருக்குதா? அந்த மாதிரி நான் எடுத்துறேன். தண்ணி ஓவரா குடிக்கிறாப்ல. எவ்வளவு நான் குடிச்சிட்டேன். நான் தான் எடுக்கிறேன். அப்ப என்ன சம்பளம் சேர்க்க இந்த மாதிரி சம்பளம் சேர்த்தரணும். சீட்டை போட்டு ஊதி எடுத்துப்பா.
இப்ப வெளியில வரும் பாருங்க. அச்சமா இருக்கு. வரலன்னா கொச்சி விட்டு குத்து. உலகத்திலேயே குண்டிக்கு உடுக்கடிச்சு பேய் விட்டு ஒரே ஆள் செய்யாங்க. அது காலையில அவர் கண்டகத்தெல்லாம் வரும். ஹலோ, தீர்ப்பு சொல்ல முடியாது. தீர்ப்பை நானே சொல்கிறேன். நீ என்ன